நம்முடைய இரட்சகரும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக இந்த தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட நான் தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1984 ஆண்டு டேனியஸ்பேட்டையில் உள்ள பெத்தேல் அக்ரிகல்ச்சர் ஃபெல்லோஷிப் என்ற இடத்துல டாக்டர் சாமுவேல் கருணாகரன் அண்ட் டாக்டர் பிரேமா கருணாகரன் அவருடைய டாக்டர்ஸ் கோட்டத்தில் எங்களுடைய ஊழியர் கூட்டம் ரெவரண்ட் பிரானல் கிரியர் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது சில ஊழியர்கள் எழும்பி, ஸ்தாபனம் கொடுக்கிற உதவி எங்களுக்கு போதாது, பிற திருமண்டங்களில் கொடுக்கப்படுகிற உதவிக்கு இணையாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டதான மிஷனரி ரெவரண்ட் பிரானல் கிரியர் அவர்கள் எழும்பி வேதத்திலிருந்து ஒரு மேற்கோள் காட்டி அவற்றை வாசித்து காமித்தார். கானான் தேசத்தை அதை சுதந்திரித்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த தலைவனிடத்தில் ஆண்டவர் சொன்னார், எல்லா கோத்திரத்திற்கும் அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதான கானான் தேசத்தை நீ பங்கிட்டு கொடுக்கலாம், ஆனால் லேவி கோத்திரத்திற்கு மாற்றம் கொடாதே என்றார். என்னவெனில் நானே அவருடைய சுதந்திரம் என்றார். எசேக்கியேல் 44 28 இவ்விதமாய் சொல்கிறது, அவருடைய சுதந்திரம் என்னவென்றால், நானே அவருடைய சுதந்திரம், ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணிச்சையை கொடாதிருப்பீர்களாக, நானே அவர்கள் காணியாட்சி. ஆகவே இந்த வார்த்தைகள் 40 ஆண்டுகள் ஆனாலும் என்னுடைய உள்ளத்தில் இன்றும் துணித்து கொண்டே இருக்கிறது. இதுவரைக்கும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில், ஊழியருடைய வாழ்க்கையில் அவர் சுதந்திரமாக காணிச்சையாக இருக்கிறார். ஆகவே பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவரே எங்களுடைய பங்காக இருக்கிறபடினால இதுவரைக்கும் எந்த விதமான குறைவை காணவில்லை. அவரே எங்களுக்கு சுதந்திரமும் நிறைவுமாயிருக்கிறார், ஆசீர்வாதமாயிருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கிற, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய அன்புக்காக, சத்தியத்துக்காக பணியாற்றுகிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியருடைய சுதந்திரமாக நீர் இருக்கிறீர், அவருடைய பங்காக இருக்கிறீர், அவருடைய காணிச்சையாக இருக்கிறீர். ஆகவே எங்களுக்கு குறைவு ஒன்றில்லை. நீரே எங்களுடைய மேய்ப்பர், நீரே போதுமானவராக இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதியும், உமக்கே சகல கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலமும் இருப்பதாக. Like, subscribe and share to spread the God's love.